நேபாளில் நேற்று ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளம் பல நபர்களோட உயிரை பலி வாங்கிருச்சு. அண்ட் அதில் பார்த்தோன்னா தமிழகத்தை சார்ந்த 100க்கும் அதிகமான நபர்கள் மாட்டியிருக்காங்க. அவங்க எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, இல்லை எத்தனை நபர்கள் காணாமல் போயிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களானது நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூஸை பார்க்குறப்போ பல மீடியாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டதான் இது காரணம், கிளவுட் பஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால் பெருமழை பெய்து அந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. சில செய்தி ஊடகங்களில் பார்த்தோன்னா மண் சரிவு, பனிப்பாறைகளோடு சேர்ந்து மண் சரிவு ஏற்பட்டதுனால தான் திடீர்னு இந்த வெள்ளம் உருவாயிடுச்சுன்னு சொல்லி சில பேர் அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான சில காரணங்களை தேடி பார்க்குறப்போ உண்மை ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெறும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இயற்கை நினச்சதுன்னா அவ்வளவு அழகிய பள்ளத்தாக்குகளை, இமயமலையோட அந்த அழகிய பள்ளத்தாக்குகளை எவ்வளவு மோசமானதாக மாற்ற முடியுன்றதை ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நேபாளில் என்ன நடந்துச்சு, இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சயின்டிஃபிக்கான காரணங்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷவரன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், உயிரிழந்தவங்க இல்லை அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரேஸ்லாம் உங்களை வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று காலையில் 8:37 மணி அளவில் நேபாளோட திபெத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக சொன்னால் அந்த ராசம் போன்ற பகுதிகளில் சிறிய அளவு நில அதிர்வானது உணரப்படுது. உடனடியாக நேபாள அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைஸ்மிக் ஆக்டிவிட்டி, பூகோள ரீதியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால ரிக்டர் அளவுக்குள்ள 4.4 அளவுன்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் இந்த இடத்துல நில அதிர்வு உணரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து வரப்போகிற அந்த பேரிடரை பற்றி அப்போ யாருக்குமே ஒரு ஐடியாவானது இருக்காது. அடுத்த சில மணி நேரங்களில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு 3 முக்கியமான நதிகள், ஒன்று போத்கோஷி, ட்ரிஷுலி மற்றும் லென்கோலா நதிகளில் மிகப்பெரிய அளவு வெள்ளமானது ஏற்படுது. இந்த வெள்ள அபாயத்தை இவங்க கணிக்க தவறிட்டாங்க. காரணம், யாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. இது நடந்தது எல்லாமே ரொம்ப ஷார்டஸ்ட் டைம் பீரியடில். இது எல்லாமே கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த கரையோரம் இருந்த ட்ரிஷுலி நதிக்கரையோரம் இருந்த அத்தனை பகுதிகளையும் அந்த சேறு சகதிக்குள்ள மூழ்கடிக்க வைக்குது. உடனடியாக வந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தோன்னா 1000 நபர்கள் காணாமல் போயிருப்பாங்க. இதில் இன்னும் அதிகமாக இந்த லிஸ்ட் ஏறலான்னு சொல்கிறாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் பார்த்தோன்னா ஒரு 50லேருந்து 60 நபர்கள் மீட்கப்படுறாங்க. ஒரு 35 நபர்கள் வரைக்கும் உயிரற்ற உடல்களாக கண்டெடுக்கப்படுது. இதே மாதிரி பார்த்தோன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த திபெத் நேபாள் பார்டரா இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில இருந்து இது கடைசியா அதோட இம்பாக்டை குறைச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை எடுத்து பார்த்தோன்னா மொத்தமா 100 கிலோமீட்டர். சரி, இது நடந்துருச்சு. இதனால ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள்ன்றது அடுத்த பட்சம். இது ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் இந்தியாவை சார்ந்தவங்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதற்கான காரணம் என்னன்றது, அதாவது இந்தியர்களே அந்த இடத்துக்கு அதிகமாக போனாங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இது என்ன நடந்ததுன்றது முதல்ல பார்த்து முடிப்போம். இதுக்கு ஒரு மேப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நேபாள்னு சொல்லக்கூடியது ஆக்குபைட் திபெத், சீனாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய திபெத்தோட எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இமயமலையோட உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நாடு. இந்த பகுதி பார்த்தோன்னா அதிகமாக எலவேஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கடல் மட்டத்தில் இருந்து ஆவரேஜாக 4000 மீட்டர்களுக்கும் அதிகமான உயரமுடைய மலைகளை கொண்ட ஒரு பகுதி. மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்து வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மலை சிகரம் அடர்ந்த ஒரு பகுதி தான் இது. இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட்ல பனிப்பாறைகள் உருகி உடஞ்சு விழ ஆரம்பிக்குது. இது எந்த அளவுக்கு அதிகமாக நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா 5000 மீட்டரில் 0.2 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுடைய பனிப்பாறைகள் மற்றும் அந்த மலையோட பாறைகள் சரியா ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சரியா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1.2 கிலோமீட்டர் அளவுக்கு, சரியா 1200 மீட்டர்கள் அளவுக்கு இந்த பனிப்பாறைகள் அந்த சேறு சகதி எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிக்குது. இதை நான் 0.2 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்றப்ப நிறைய பேர் இது எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. இன்னும் சிம்பிளான கால்குலேஷன் சொன்னா, நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த சேப்பாக்கம் கிரவுண்டோட ஒட்டுமொத்த ஏரியான்றது 0.04 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். 4 சேப்பாக்கம் கிரவுண்ட் சேர்ந்தா எந்த அளவுக்கு இடத்தை அது பிடிக்குமோ அதே அளவுக்கு நிகருடைய பனிப்பாறைகளும் மண்ணும் தூசு துகள் எல்லாமே சேர்ந்து மலையிலிருந்து ஒரு 1200 மீட்டர் கீழே இறங்கி ஒரு இடத்தை தடுக்குது. இது தடுக்கிற இடம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த மலைகளுக்கு அருகில் ஓடக்கூடிய லென்கோலா நதின்னு சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் திபெத், இந்த பக்கம் நேபாள். அந்த லென்கோலா நதியில் இங்கே இறங்கின அத்தனை தூசி துகள் அந்த மண்ணும் சேர்ந்து அந்த நதியை தடுத்து நிறுத்துது. இப்படி தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமா டெம்பரரியாக நேச்சுரலாக அந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு உருவாகுது. ஸோ இந்த அணைக்கட்டு எந்த அளவுக்கு நதி நீரை தேக்கி வச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 20 பில்லியன் லிட்டருக்கும் அதிகமான நீரை, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சில நிமிஷங்களுக்குள்ளேயே அந்த அணைக்கட்டானது நிரம்ப ஆரம்பிக்குது. இப்படி அந்த அணைக்கட்டு நிரம்பினதும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாக்கு பிடிக்க முடியாமல் உடையுது. இப்படி உடைந்த அந்த நீர், அந்த மண் சரிவு, அந்த
அதில் இருக்கக்கூடிய அந்த தூசு துகள் எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டரை உருவாக்கியிருக்கு. சரி, இது ஆரம்பித்த பகுதி எதுன்னு பார்த்தோன்னா நேபாள் திபெத் எல்லையில் இருக்குது. ஆனால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்தால், அதாவது நேபாளோட பகுதிகளில் இருந்து மண் சரிஞ்சு இப்போ 2 வேலி, இப்போ இந்த வி ஷேப்பில் இருக்கும் இமயமலைன்னு சொல்கிறப்போ அதோட வேலி பள்ளத்தாக்குகள் எல்லாமே இந்த வி ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பக்கம் நேபாளோட மலை, இந்த பக்கம் திபெத்தில் இருக்கக்கூடிய மலை. இங்கேருந்து சரிஞ்ச மண் அந்த ரிவரை பிளாக் பண்ணதுனால பின்னாடி ஆர்டிஃபிஷியலாக ஒரு டேம் உருவாகி அது உடஞ்சி கீழ் நோக்கி வர ஆரம்பிக்குது. இப்படி வந்ததில் முதல்ல மாட்டின பகுதி தான் ஜியோராங் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை ரசோகதி பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல திபெத் பார்டரும் நேபாள் பார்டரும் ஒரு எல் ஷேப்பில் பிரியும். நிறைய வீடியோஸை பல பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பார்டர் செக் பாயிண்ட் ஆனது எந்த அளவுக்கு பெரிய டேமேஜுக்கு உள்ளாகுதுன்னு. அந்த இடத்துல இந்த நதியானது 2ஆக பிரியும். ஒன்று திபெத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடிய பொத்கோஷியும், இன்னொன்று நேபாளுக்குள்ளே போகக்கூடிய திரிசூலியும். இதில் பொத்கோஷியில் ஏற்பட்ட பாதிப்பை விட திரிசூலியில் ஏற்பட்ட பாதிப்பு அதிகம். ஏன்னா அந்த இம்பாக்ட் பாயிண்ட்ல நேராக வரக்கூடிய நதி ஒட்டுமொத்தமாக நேபாள் பக்கம் திரும்பிட்டதுனால அதற்கு மேற்கு பக்கமாக சென்ற அந்த நதியில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படல. பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இங்க ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்பு அந்த இடத்துல ஏற்படல. சோ இதோட பெரிய இம்பாக்ட் வாங்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நேபாள் தான். அதுவும் நேபாளில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமா இந்த ஃப்ளட்ஸ்னால, இந்த ஒரு மண் சரிவு அதனால ஏற்பட்ட வெள்ள பாதிப்புன்னு சொல்லி 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல அந்த மிட்டரி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, ரசோகதி பகுதியில் அந்த பார்டர் செக் பாயிண்ட். திபெத்துக்குள்ள நீங்க சீனாவுக்குள்ள போனோம்னா இந்த பகுதியை தாண்டி தான் உங்களால் கிராஸ் பண்ணி போயாகணும். அப்படி இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ்னு சொல்லி இது ஒரு ட்ரேட் காரிடராகவும் சீனாவில இருந்து பொருட்களை நேபாளுக்குள்ள கொண்டு வரதுக்கும் நேபாளில இருந்து பொருட்களை திபெத்துக்குள்ள கொண்டு போறதுக்கும் ஒரு ட்ரேட் பாயிண்டாகவே வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல மிட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜும் இந்த அரசாங்கத்தினால, சீன அரசாங்கத்தினால கட்டப்பட்டிருக்கு, நட்புறவை காமிக்கிறதுக்காக. அது மொத்தம் அடிச்சுட்டு போகப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரிசூலி ரிவர்ல கிட்டத்தட்ட ஒரு 14க்கும் அதிகமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, நீர்மின் நிலையங்கள். அதுவும் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுருச்சு. 2800க்கும் அதிகமான ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ், வீடுகள், இன்னும் சில கட்டிடங்கள், அரசு சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள், இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே 2800க்கும் அதிகமான கட்டிடங்கள் இது வரைக்கும் இதில் அழிஞ்சிருக்கு. 1000 நபர்கள் வரைக்கும் காணாமல் போயிருக்குன்னு சொன்னால அது 1500 மாறி இருக்கு. அதுல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 நபர்களோட உயிரற்ற உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறி இருக்கு. இதுல இந்தியாவை சார்ந்த 288 நபர்கள் சிக்கி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 103 நபர்கள் தமிழகத்தை சார்ந்தவங்க. 288 பேர்ல 103 பேர் தமிழகத்தை சார்ந்தவங்க. 21 நபர்கள் இப்போ வரைக்கும் பாதுகாப்பா மீட்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட தொடர்பானது தமிழக அரசினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள பத்தின டீடைல்ஸ் என்னன்றது தெரியல. எத்தனை பேர் வந்து கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துல இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க, இது எது பற்றின டீட்டெயில்ஸும் கிடைக்கல. சிங்கிள் குரூப்பாக போனவங்க அதிகமாக காணாமல் போனது யாருன்னு பார்த்தோன்னா ஈஷா சார்பில் இமயமலைக்காக ஒரு 133 நபர்கள் மொத்தமாக அந்த பேக்கேஜில் போயிருக்காங்க. அவங்கள பற்றின கான்டாக்டும் இந்த இடத்துல கிடைக்கலன்ற மாதிரி செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அந்த நாட்டை தவிர்த்து மற்ற யார் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்தியர்கள் தான். அப்போ ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை அந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தோன்னா கைலாஷ் மானசரோவர் யாத்ரா இந்துக்களோட ரொம்ப ஒரு முக்கியமான புனித யாத்திரைகளில் முதன்மையானதாக இருக்கிறது. சிவன் வசிக்கக்கூடிய பகுதியை அறியக்கூடிய கைலாய மலைக்கான அந்த ஒரு பயணம், அது அந்த ஒரு நடைப்பயணம் மாதிரி போகிறது. அதற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா அந்த கைலாய மலை சீனாவோட பகுதிகளில் இருக்கு. அதை இவங்க ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த நேபாளோட ரசுவகதி வழியாக போகிறப்போ அதிகமாக ட்ரெக்கிங், அதாவது ரொம்ப கடினமான மலை ஏற்றம் இருக்காது. மாடரேட்டான ஒரு வழியில் போகிறதுனால பெரும்பான்மையான நபர்கள் இதை சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்ஷனாக இன்னொரு வழியும் இருக்கு. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய தர்சுலா மலைத்தொடர் வழியாகவும் இதுக்கு போக முடியும். ஆனால் அது கடினமான பாதைன்றதுனால பெரும்பான்மையான நபர்கள் இந்த ஒரு வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதனால நமக்கு இதில் பெரிய ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. இதை வந்து தடுத்திருக்க முடியாதா? ஏன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டதா சொல்றாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அந்த மலை சரிஞ்சு கீழே விழுந்தனால தான் இந்த நில அதிர்வுன்றதே உருவாயிருக்குன்னு. அப்படி இருக்கப்ப இதை பத்தி மக்களுக்கு முன்கூட்டியே தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கலாம்ல. அப்படி ஏன் கொடுக்கப்படலன்றப்போ இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இது ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கு. காரணம் இது எல்லாமே நடந்து முடிஞ்சது ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட்ல தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய துயரமானது அந்த இடத்துல நடந்துருச்சு. இந்த டேம் மட்டும் பில்ட் ஆகலை, ஏன்னா மண் சரிவு ஏற்பட்டு அந்த மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டு அந்த இடத்துல உருவாகலைன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்காது. மழை பெய்யறப்போ இதற்கு முன்னாடி கடந்த 8 மாதங்களில் மட்டும் 12 முறை அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவுமே அபாயகர அளவை தாண்டலை. அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல மழை பொழியும். அந்த ஆறுகளும் அதை சீக்கிரம், ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஜியாகிரபிக்கலாக பார்த்தோன்னா ரொம்ப சருவலாக இருக்கிறதுனால, ரொம்ப தாழ்வான பகுதிகள் நோக்கி அந்த ஆறுகள் வரதுனால ஈஸியாகவே அந்த தண்ணி அதை ட்ரெயின் பண்ணி விட்டுரும். ஆனால் அது பிளாக் ஆனது மட்டும்தான், அந்த நதியில் அந்த மண் சரிவு ஏற்பட்டு அது பிளாக் ஆனது தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல கொடுத்துருக்கு. யாருமே எதிர்பார்க்காத சமீப காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வாகவும், இயற்கைக்கு எதிராக மனுஷன் எவ்வளோதான் வளர்ந்தாலும் அது எதுவுமே நம்மளோட கைகளில் இல்லைன்றதையும், இயற்கை நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியுன்றதையும் இந்த நிகழ்வுகள் தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இமயமலைக்கு
பல பேரோட உறவினர்கள் போயிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டதே வந்து ப்ரோ இவங்களுக்கு காண்டாக்ட் பற்றின எதனா டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து எல்லா லைன்ஸுமே மோஸ்ட்டாக பிஸியாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி தமிழக சட்டசபையில் கூட பேசுகிறப்போ அவங்களோட தொடர்புகளை நாங்கள் முயற்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பாதுகாப்பாக இது வரைக்கும் பத்திரப்படுத்தப்பட்ட நபர்களோட கம்யூனிகேஷன்றது எனேபிள் பண்ணப்பட்டுச்சு. அந்த இடத்துல எமர்ஜென்சின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து 2 விமானங்கள் கிளம்பி போயிருக்கு. பல டன் கணக்கிலான உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நார்மலாக வரதுக்கு இன்னும் சில நாட்கள் வரும். ஆனால் அது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட நிலைமை நினச்சா தான். ஏன்னா என்ன ஆச்சு ஏதாச்சு, அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்க வந்து ஒரு வேளை பாதுகாப்பாக இருக்காங்களா என்னன்னு தெரியாமல் அவங்க தான் போட்டு குழம்பிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் அரசு இப்போ பண்ணாங்க, இல்லை சேஃபான ஒரு கம்யூனிகேஷன் லைன் உருவாக்கி கொடுத்தாங்கனால இப்போதைக்கு அது ஒரு பெரிய ஒரு பேருதவியாக இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் உங்களோட ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான நிகழ்வு நடந்திருக்கு. இயற்கை என்றைக்குமே சுப்பீரியர் ஆனதுன்றதை திரும்ப இந்த நிகழ்வுகள் காமிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வந்து விடுவது உங்கள் ஆர்கே.